மீனாட்சி ஒரு மாடர்ன் மாமியார். அவருக்கு பழங்காலத்து சடங்குகளோ கிராமத்து உணவு முறைகளோ பிடிக்காது. எல்லாமே ஹைடெக் ஆக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அவர் மகன் கார்த்திக் கிராமத்தில் வளர்ந்த பார்வதியை காதலித்து திருமணம் செய்கிறான். பார்வதிக்கு இயற்கையான உணவுகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. தன் கார்த்திக், என்னடா இது? உன் பொண்டாட்டி சமையலறையில ஒரு பக்கம் அம்மிக்கல்லை வச்சிருக்கா, இன்னொரு பக்கம் மண்பானைய வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேலி பண்ண மாட்டாங்களா? அவகிட்ட சொல்லி அந்த பழைய சாமானையெல்லாம் தூக்கி போடச் சொல்லு. அத்தை, மண்பானை சமையல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நாம சாப்பிடுற இந்த பாக்கெட் உணவுகள் எல்லாம் மெல்ல கொல்லும் விஷம். ப்ளீஸ் அத்தை, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. நிறுத்து பார்வதி, எனக்கு உன் அறிவுரை வேண்டாம். இந்த வீட்ல நான் சொல்றதுதான் சட்டம். அந்த பழைய காலத்து விஷயங்களை இனிமே இந்த வீட்ல நான் பார்க்க கூடாது. நாட்கள் ஓடின. மீனாட்சி எப்போதும் போல கார்த்திக்குக்கும் தனக்கும் வெளிநாட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளையே, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், வாங்கிக் கொடுத்தார். ஒரு நாள் திடீரென கார்த்திக்குக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதித்தனர். கார்த்திகோட குடல் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவர் சாப்பிடுற உணவுகள்ல அதிகப்படியான ரசாயனம், கெமிக்கல்ஸ் இருக்கு. இப்போதைக்கு இவருக்கு மருந்துகளை விட சரியான இயற்கை உணவு தான் முக்கியம். ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில அவரால எதையும் ஜீரணிக்க முடியல. டாக்டர், எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்றேன். என் மகனை காப்பாத்துங்க. அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க. நான் பெரிய ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர்றேன். ஹோட்டல் சாப்பாடுதான் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. இவருக்கு தேவை சுத்தமான இயற்கை உணவு. கார்த்திக்கின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போனது. மீனாட்சி செய்வதறியாது அழுதார். அப்போது பார்வதி முன்வந்தாள். அத்தை, நீங்க அனுமதி கொடுத்தா நான் கார்த்திக்கை கவனிச்சுக்கிறேன். நான் நம்ம கிராமத்து முறையில அவருக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறேன். அந்த கஞ்சி குடிச்சு என் மகனுக்கு ஏதாவது ஆயிட்டா? எனக்கு பயமா இருக்கு பார்வதி. நம்புங்க அத்த, இது வெறும் கஞ்சி இல்ல. இதுல நம்ம பாரம்பரிய மூலிகைகள் இருக்கு. பார்வதி தன் மண் பானையில் கைக்குத்தல் அரிசி, சீரகம், மிளகு மற்றும் சில மூலிகைகளைச் சேர்த்து கஞ்சி காய்ச்சினாள். அத்தையிடம் மறைத்து வைத்து மெல்ல மெல்ல கார்த்திக்குக்குக் கொடுத்தாள். 3 நாட்களில் கார்த்திக் தானாக எழுந்து உட்கார்ந்தான். அவனது முகத்தில் ஒரு பொலிவு தெரிந்தது. கார்த்திக்கின் முன்னேற்றத்தை பார்த்த டாக்டர் ஆச்சரியப்பட்டார். அற்புதம்! கார்த்திக்கோட உடம்புல பெரிய மாற்றம் இருக்கு. நீங்க என்ன கொடுத்தீங்க மீனாட்சி அம்மா? நான் இல்ல டாக்டர், என் மருமகள் பார்வதிதான் அவளோட பழைய காலத்து முறையில் அவனை கவனிச்சுக்கிட்டா. மீனாட்சிக்கு தன் தவறு புரிந்தது. நவீன நாகரீகம் என்று சொல்லித் தான் தன் மகனின் ஆரோக்கியத்தை கெடுத்ததை எண்ணி வருந்தினார். பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா? பழசுன்னா அது மட்டமானதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பழமையில தான் நம்ம ஆரோக்கியமே இருக்குன்னு எனக்கு புரிய வச்சிட்ட. இனிமே இந்த வீட்ல உன் மண்பானை சமையல்தான் நடக்கணும். எனக்கும் அந்த ரகசியங்களை கத்துக்கொடு. அன்று முதல் மீனாட்சி தன் நவீன உடைகளைத் துறக்கவில்லை என்றாலும் தனது உணவு முறையை முழுமையாக பாரம்பரியமாக மாற்றினார். மாமியார் மருமகள் இருவருமாகச் சேர்ந்து ஒரு இயற்கை உணவு விடுதியையும் தொடங்கி அந்த ஊரையே ஆரோக்கியமாக்கினார்கள்.